நான் இங்கே கரூர் இருக்கிற பாம்பே சிட்டி ஹோட்டலை பார்த்துட்ருக்கேன். காலையில் குளிச்சுட்டு மங்களகரமாக கிளம்புறேன்னா 10 நாள் குளிக்காத பைத்தியக்கார மாதிரி தான் வந்து லேண்டாவேன். இதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வெளியே அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. வெளியில் ஒரு 2 நிமிஷம் இப்படி போயிட்டு உள்ளே வர முடியல. சரி, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சிது. இதுக்கு பேர் நெக் ஏர் கண்டிஷனர். அந்த ப்ராடக்ட் பார்க்க நல்லா இருக்குது இல்லையா, அந்த அக்கா அவசியம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. மீஷோவில் இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரேட்டிங் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. சரி, உடனே தூக்குற செலவு வாங்கியாச்சு. ப்ராடக்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரி எனக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. சரி, யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா இதில் மொத்தம் 2 விங்ஸ் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் சுத்தமாக ஒர்க் ஆகலை. சரி, தேர்ட் ஆப்ஷனாச்சும் ஒர்க் ஆகும்னு பார்த்தா அதுவும் வேஸ்ட்டுங்க. காற்று வேறு இதில் சூடாக வருது. இதுக்கு நான் வெயிலே ரோட்டில் நடந்து போயிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வீடியோவில் பிக்கெல்லாம் பறந்து போய் கீழே விழுகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. நான் இதை 420 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் இதுக்கு கீழே இதுக்கு மேலே ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. இதுவே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. 420 ரூபீஸ்க்கு இது அஃபோர்டபுளாக இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணது ஒயிட் கலர், எனக்கு வந்து பிங்க் கலர். இந்த ப்ராடக்ட் தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க. ஒருவேளை எனக்கு வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்கான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தீங்கன்னா மறக்காமல் இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியில் அக்கா வாங்கினதுக்கு அக்கா பெரிய வாழைப்பழமாக வாயில் தூக்கி வச்சுட்டு ஓடிட்டாங்க.